பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்காததால் காலில் அடிபட்ட தனது தாயை பெண் ஒருவர் தூக்கிச் சென்ற விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அம்பிகா தெரிவித்தார். சம்பவம் நடந்தபோது மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுடன் விசாரணை நடத்திய பின் பேட்டியளித்த அவர், இதுபோன்ற பிரச்சனை இனி ஏற்படாத வகையில் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். என்கொயரி பண்ணியிருக்கோம். என்கொயரியுடைய ரிப்போர்ட் வேணும் இல்லைங்களா? நாங்கள் வி ஹவ் டு கம் டு அ கன்க்ளூஷன், ரைட்? இப்போ நான் ஜஸ்ட் கோ டு மை சேம்பர்ஸ், மை பர்சனல் சேம்பர்ஸ், ஐ வில் டேக் ரிலீஃப் அண்ட் கம் பேக். வி ஹவ் டு கண்டினியூ, வி ஹவ் டு கிவ் ஃபைல் தி ஃபைனல் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வி வில் நோ ஹூ இஸ் தி கல்ப்ரிட் and we will bring him to books. அவர் we will definitely reveal to you what really happened and how we are going to take action. We will tell you tomorrow. பரிபூர்ணமாக நாளைக்கு சொல்லிடுறோம் in a nutshell, because we will be coming back and we will be giving you a perfect opinion regarding. We have to come to a decision who is at fault. இது நாங்கள் ஒருத்தர் எடுக்கிற முடிவு இல்லை. We have to consult and we have to come to a decision who is to be blamed and who is the person who is responsible for this irrational behavior. ஓகே மேடம், இப்போ நார்மல் பீப்புள் வராங்க, இது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னென்னா வரக்கூடியவங்க பேஷண்ட்டை வெளிநோயாளர்கள் கொஞ்சம் தரக்குறையாக பேசுறது அந்த மாதிரியெல்லாம் ஏற்கனவே கம்மி இல்லைங்க ஐயா. இதை ஈரோடு ஜிஹெச்சில் அடுத்தடுத்து சென்சிட்டிவாக ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, ஏற்கனவே ஊழியர்கள் பற்றாக்குறை, ஊழியர்கள் பற்றாக்குறை தொடர்ந்து கம்ப்ளைண்ட் இல்லைங்க ஐயா. அரசு மருத்துவமனை ஈரோடில் போதிய அளவுக்கு டாக்டர்களும் இருக்கிறார்கள், ஊழியர்களும் இருக்கிறார்கள், வேலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ புதிய கட்டிடம் வேறு வந்துள்ளது. அதனால் அதுலேயும் ஒரு சில பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு we will be நல்ல முறையில் நாங்கள் செயலாற்றுவதற்கு நான் உறுதி கொள்கிறேன். இது வரைக்கும் இந்த சம்மந்தமாக எத்தனை பேர்த்திட்ட என்கொயரி பண்ணோம்? நான் ஸ்டாஃபு டாக்டரு எல்லாமே சேர்த்து அதுதான் நான் சொல்கிறேன். இன்னும் நாங்கள் கன்க்ளூசிவாக இப்போ எல்லாம் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒருத்தர் 2 பேர் நாங்கள் பேச வேண்டியது. நாங்கள் we have to come to a decision, கன்க்ளூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட நாங்கள் பண்ணோன்றதை நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ கலெக்டர் என்ன சொல்கிறாரு, செக்ரட்டரியேட்லேருந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க? நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இது சம்மந்தமாக எல்லா மீடியாலையும் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து அதுதான் சார் இன்றைக்கி என்கொயரி வச்சதுக்கு காரணமே இதனுடைய உள்நோக்கத்தை இதை மறுபடியும் செயலாக்காமல் தடுப்பதற்காகவும் இந்த என்கொயரி வச்சுருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக அதனுடைய என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, யாரை நம்ம அவங்க தண்டனைக்கு உள்ளாக்குவதோ இல்லை அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பதோ இல்லை அகற்றுவதோ எதுவாக இருந்தாலும் எங்களுடைய அத்தாரிட்டி, அதாவது எங்களுடைய அதிகாரிகளுடன் சம்மதத்துடன் தான் இது நடைபெறும். தற்போது விசாரணை யார் அந்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் எடுக்கிற மாதிரிக்கான டைம் எடுக்கணுமா அப்படிங்கிறது? இல்லைங்க சார், இது ஒரு தலைப்பட்ட இது கிடையாது. வி ஹாவ் டு ஆலோசிக்கணும். இதை இப்போ நமக்கு அவங்களுடைய வாக்குமூலங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம். இப்போ இதை வச்சு நாங்கள் முடிவு பண்ணதை வி ஹாவ் டு டிஸ்கஸ். எங்களுக்குள்ளே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இல்லை இதுதான் பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம்ன்ட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். யார் என்ன செய்யப்படாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தோம், யார் பாதிக்கப்பட்டவர்கள், யார் இப்போ உங்களுக்கே தெரியும், அவங்க பாதிக்கப்பட்டவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் அவங்களோட பேசிட்டு தான், கலந்து ஆலோசித்து தான் நாங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் வர முடியும். இப்போ அவங்களையும் இப்போ பேச வச்சு அவங்களையும் என்கொயர் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு
ஒரு தீர்வான கரெக்டான முடிவை நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏனோ தானோன்னு எடுத்தேன் கொண்டேன்னு முடிவெடுக்க முடியாது. இதே மாதிரி இல்லைங்களா, ஆலோசித்து பண்ணணும். இதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன அதை கண்டிப்பாக நான் வந்து வலியுறுத்துகிறேன். எங்களுடைய மக்கள் எங்கள் சார்பில் நாங்கள் என்ன செய்யணுமோ அதையும் நான் அந்த வழிமுறைகளையும் நான் கடைபிடிக்க ஆளாகியுள்ளேன். அதுவும் நான் செய்கிறேன் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை வந்து செய்ய விடாமல் நான் தடுப்பதற்கு நானும் உங்களுக்கு ஏதுவாக நான் ஒத்துழைக்கிறேன். அந்த மாதிரி ஒத்துழைப்பு நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து கொடுங்க. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.